அம்மிக்கல் இருக்கு. என்னத்த சொல்ற நீனு? அட என்ன அண்ணி நீங்க? அம்மா டெய்லியும் இஞ்சி தட்டுவாங்கல்ல, அந்த இத போய் எடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப ராசியான கல்லு. அதுல நம்ம இந்த மருதாணி இலைய அரைச்சோம்னா நம்ம பிசினஸ் நல்லா வரும் அண்ணி. அதான் சொல்றேன், போய் எடுத்துட்டு வாங்க. தலை விதி. அது ஒண்ணும் அம்மிக்கல் இல்ல, இஞ்சி இடிக்கிற உரல். சரியா? இதுவே தெரியாம நீ பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட. ஷோ, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னத்த பண்றது ராதிகா? இந்த ராதிகாவை பத்தி இப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. பேர் என்ன தெரியல, ஆனா எனக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நம்ம 4 முடிக்கிட்ட கொடுத்து அவங்க போட்டு நம்ம பிசினஸ் எப்படி வளர போகுதுன்னு மட்டும் பாருங்க அண்ணி. சரி சரி, போய் எடுத்துட்டு வர. என்னமோ சொல்ற, அவகிட்ட அடி வாங்காம இருந்தா சரிதான். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டா யாராச்சும் வாங்குறீங்களா? அப்படியே பார்த்துட்டு போறது. மனசாட்சியே இல்லம்மா இதுகளுக்குலாம். ராதிகா, என்ன பண்ற? தோட்டத்துல உட்கார்ந்துட்டு கொசு கடி வாங்கிட்டு இருக்க? கொசுவுக்கு ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல அவ்வளவு வேலை கிடக்கு. சும்மா வெட்டியா பேசிட்டு இல்லாம வா, வந்து வேலையை பார்த்து கொடு. ஏம்மா, உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாதா? என்ன கதை? நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேம்மா. அத பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லலையா? ஐயோ, அப்படியாம்மா? ராசாதி ராதிகா, இப்பதான் உனக்கு ஞான உதயம் பிறந்திருக்கா? ஆமாம்மா. சரி சரி, என்ன பிசினஸ்மா? அதான் அன்னைக்கு நானும் அண்ணியும் பேசிட்டு இருந்தோம்ல, 4 முடிக்கு மூஞ்சிக்கு போடுறதுக்கு எதனா பொடி தயாரிச்சு கேட்டிருக்காங்கன்னு. அதுதாம்மா இன்னைக்கு பண்ண போறோம். அட அப்படியாம்மா? எதை வச்சு செஞ்சிருக்க? இந்த யூடியூப்ல பாருமா, நல்ல நல்ல இதுவா செஞ்சு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் அவளுக்கு செஞ்சு கொடு. நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு நேரம் வந்து வாங்குவா பத்தியா? அம்மா, நான் மருதாணில தாம்மா செய்யறேன். ஏடி கூறுகிட்டவளே, மருதாணில செஞ்சு முகம் என்னத்துக்கு ஆவறது? ஐயோ, தேவையில்லாத வேலை பண்ணாதம்மா. இந்த 4 மணிக்கிட்ட வாய் கொடுத்தா நம்மளால பேச முடியாது டி. அமைதியா இரு. அம்மா, மருதாணில செஞ்சா நல்ல செக்கச்சவேன்னு வரும். உங்களுக்கு என்ன தெரியும்? அமைதியா இருங்க. ராதிகா ராக்குடு, மாமியா ஷாக்குடு. ஏடி சின்ன பொண்ணே, உனக்கு கூறு இல்லையா? இவ கூட சேர்ந்து உனக்கு கூறிக்கிட்டு போயிட்டே என்ன? நீ இவ கூட சேர்ந்து கூட்டாளியா? அவளுக்கு மருதாணில மோரைக்கு எதனமோ செஞ்சு தர போறேன்னு சொல்றா. இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. அத்தை சொல்றது கேளு சின்ன பொண்ணே. ஏன்ட்ட ராதிகா கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது ராதிகான்னு. அவ கேட்க மாட்டிக்கா. விடுங்கட்ட, 10 தான் திருந்து வாங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு நேரம் 4 முடிக்கிட்ட அடி வாங்கினாதான் இவ சரிப்பட்டு வருவா. விடுங்க. ஏன் அண்ணி, நீங்களும் இப்படியே பேசுறீங்க பாத்தீங்களா? நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அண்ணி? வேலைய ஆரம்பிக்கலாமா? என்னத்த போ, எடுத்துட்டு வந்திருக்க. நீ உட்காந்து அரைச்சி அவட்ட கொண்டு போய் கொடு போ. ஓஹோ, அப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து ஒத்தாசையா எந்த உதவியும் பண்ண மாட்டீங்களா அண்ணி? பரவாயில்ல, விடுங்க. இந்த ராதிகா தனியாவே எல்லா வேலையும் செஞ்சுப்பா, யாரும் துணைக்கு வேண்டாம். கிளிப்பா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க. மருதாணிய மூஞ்சில அரைச்சு போட்டு என்னத்துக்கு ஆவறது? இது தெரியாம 2 பேரும் என்னமோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. பிசினஸ் பண்றாளா? பிசினஸ் யாத்தி, அடுத்த அடி நம்மளுக்கு தான் விழ போகுது. டக்குன்னு ஓடிடுவோம். பெருமையா நினைச்சேன். சரி, மகன் என்னமோ வீட்ல இருக்கிறதுக்கு எதனா பண்றாளே, பிசினஸ் எதனா ஆரம்பிச்சிருக்கா சொல்றாளே, என்னன்னு கேப்போன்னு பார்த்தா மருதாணில சேப்பறாளா? மருதாணில 2த்துக்கும் அறிவே இல்லல்ல. எல்லாச்சு கூட மாட வீட்ல என்னமோ வேலை பார்த்து தரா. நீ ஒன்னத்துக்கும் ஆகாதவ. நீங்க இருக்கிறதே வேஸ்ட். தயவு செஞ்சு கிளம்பி போயிரு. இந்த மாதிரி மருதாணி எல்லாம் முகத்துக்கு போறது கொடுத்த அவ்வளவுதான். முகம் சவந்து வீடு தேடி உன்னை வந்து அடிப்பாவ. வந்து தின்னுட்டு படுத்து தூங்கு. எப்பயும் இந்த வேலையை தானே பாப்ப, இந்த வேலையை மட்டும் நீ ஒழுங்கா பார்த்தாலே போதும். எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, ஆசாசையா இருந்தேன். ராதிகா, பரவாயில்ல, நீ யாருக்கும் தெரியாம கொண்டு 4 முடிக்கிட்ட கூடு. அவங்க போட்டுட்டு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன சொன்ன? சும்மா பேசிட்டு இருந்தேம்மா. என்ன நாத்து, சும்மா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்தது போல. உங்க அம்மா நல்லா வெளுத்து எடுத்துட்டாங்களேமா. அதெல்லாம் நம்மளுக்கு பழகுன விஷயம் தானே அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கோங்க. நீ சிரிக்கிறதுல தெரியுது. வா வா, வந்து சாப்பிடு வா. இல்லங்க அண்ணி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் ராதிகா? இல்ல அண்ணி, ஒரு வேலையா இருக்கு பாத்துக்கோங்க. என்ன வேலைமா? நீங்க எப்பயும் வெட்டி ஆபீசர் தானே? இல்ல அண்ணி, அந்த மருதாணி இலைய அரைச்சி 4 முடிக்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். இப்பதானே உங்க அம்மா கிட்ட அடி வாங்கினேன், அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன ராதிகா சொன்ன புரியாத உனக்கு? இல்ல அண்ணி, அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். எல்லாம் திருந்தாத ஜென்மம், என்னமோ பண்ணிக்கலப்பா. 4 முடி கரைச்சல் இல்லம்மா ஓம் பாடு. வீட்டு பக்கத்துலயே தண்ணி பைப் இருக்கு, பக்கத்துலயே கடைகளும் இருக்கு. ஓ வாய் வேற அப்பப்ப அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல ஓ
வச்சிருக்காரு போ. ஆமாக்கு தண்ணி பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டு பாத்துக்கோங்க. வாசல் கிட்ட இருக்கா, யார் வந்து நின்னாலும் குடத்தை போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிடுவோம் பாத்துக்கோங்க. முன்னாடியே டப்பு டப்புன்னு 5 நிமிஷத்துல 10 குடத்தை நிறச்சிடுறேன்னா பாத்துக்கோங்க. ஏ அம்மா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும் போது நீ என்னென்ன சண்டை போடுவ? யாத்தாடி சனங்க உன்னை பார்த்தா பயப்படுங்களேம்மா. ஆமாக்கு காலையில எந்திரிச்சு பால் வாங்க போனோம், அது வாங்கணும் இது வாங்கணும்லாம் இல்ல, எல்லாம் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா. வீடும் நல்ல விஸ்தாரமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீடையே நான் வாங்கிடலான்னு இருக்கேங்க. சரியா போச்சு போ, வாங்கினா நல்லதுதான். அதெல்லாம் வாங்கிடுவேங்க. இந்த 4 முடி வேற இப்பன்னு பார்த்து வீடை காலி பண்ணி போயிட்டாங்க. ஐயோ கடவுளை, இப்ப வீடை நம்ம எப்படின்னு தேடி கண்டுபிடிப்போம் ராதிகா? அண்ணி பக்கத்திலே சமோசா கடை இருக்குன்னாங்க, வீட்டு எதிர்த்தாப்லயே அடிப்பைப்பு இருக்குன்னாங்க அண்ணி, அதை தேடி போவோம். அது சரி, நீ தான் சமோசா கடை எங்க இருக்குன்னு மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவே, வா போவோம். சமோசே சமோசே. ஏன் அண்ணி குரல் கேக்கா? சமோசா சமோசான்னு கத்துறாரு பாருங்க. வாங்க வாங்க வந்துட்டோம்னு நினைக்கேன். ஏன் 4 மணி எப்படி இருக்க? வா சின்ன பொண்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு போல இந்த பக்கம் என்ன வந்திருக்க? இக்கா அது ஒண்ணும் இல்லக்க, 4 மணி அன்னைக்கு முகத்துக்கு போடுறதுக்கு உனக்கு கேட்டாக பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, அதை இன்னைக்கு ராதிகா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா, அதான் உங்களுக்கு போட கொடுப்போன்னு வந்திருக்கோம். அப்படியா? இந்தாங்கக்கா. ஏன் 4 முடி நினைச்சிட்டே இருந்த பாத்துக்கோ, நைட்டுக்கு தொட்டுக்க என்ன வைக்கிறதுன்னு தெரியலையே. நல்ல வேலை துவையல் அரைச்சு கொண்டு வந்திருக்க, இதையே நைட்டு வர வச்சிருவேன். ரொம்ப நன்றி செல்ல குட்டி நீனு. நல்லா சொல்லுவீங்க. இது ஒண்ணு துவையல் இல்ல, உங்க ஃபேஸ் பேக்கே இதுதான். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் அடிங்க, சரியாக்கா? என்னமா சொல்ற? ஃபேஸ் பேக்கா? இது என்ன இந்த கலர்ல இருக்கு? வாடையே ஒரு மாதிரி தெரிஞ்ச வாடையா இருக்கே. தெரிஞ்ச வாடையா தான் இருக்குங்க. அது ஒண்ணும் இல்ல, என்னன்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சு போட்டுப்பீங்க பாத்தீங்களா, அதனால சொல்ல மாட்டோம். ஏட்டி சின்ன பொண்ணு, அன்னைக்கு உன் நாத்து சொன்னாலே மருதாணி அரைச்சி எடுத்துட்டு வந்து தர போறேன்னு, அதுதான் இன்னைக்கு பண்ணிருக்காளா? ஆமாங்க, மருதாணி தான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 4 முடிக்கிட்ட அடி வாங்கணும்னு அவ தலையில எழுதிருக்கு போல. விடுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. அவங்க அம்மாவும் அடிச்சு பார்த்துட்டாங்க, அடங்க மாட்டேங்குது. விடுங்க. அட கடவுளே. சரிம்மா, போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்னா, நல்லா இருந்துச்சுன்னா உன்கிட்டே வாங்கிக்கிறேன். நம்மளால உட்காந்து செஞ்சுட்டுலாம் இருக்க முடியாது பாத்துக்கோமா. ஆர்டர் போட்டோமா மூஞ்சில எடுத்துட்டு ஆவணமான்னு இருக்கணும். சரிக்கா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த நம்பருக்கே ஜிபே பண்ணிருங்க. சரியாக்கா? எவ்வளவுனா ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணா போதுங்க. ஐயோ, விலை என்னன்னே கேட்காம இந்த விளங்காதவகிட்ட ஆர்டரை போட்டோமே, இப்ப 500 ரூபான்னு பெரிய குண்டால தூக்கி போடுறா. யாத்தே, நம்ம நாட்டு பெரிய ஆளா தான் இருக்கா. ரோட்ல இருக்க இலைகளை பறிச்சு நல்லா செஞ்சு கொடுத்துட்டு 500 ரூபாய் கேட்க. 500 ரூபாய்? இது சின்ன பொண்ணு, 500 ரூபாயா? என்னம்மா இது, உன் நாத்தனார் இப்படி கொள்ளையடிக்கா? எல்லாமே என் வீட்ல உள்ள இலைகள். அப்ப நானும் பாதி கணக்கு வாங்கவா? இது பகல் கொள்ளையால இருக்கு. ராதிகா, என்னம்மா இது 500 ரூபாய் ரொம்ப ஓவரால இருக்கு. என்னால 500 ரூபாய் தர முடியாதுமா. எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா 500 ரூபாய்க்கு மூஞ்சிக்கு வாங்கி போடுவேன்னு சண்டை தான் வரும் பாத்துக்கோ. கொஞ்சம் குறைச்சு கொடுமா. தெரிஞ்சவங்க ஆயிட்டிய, அதனால கம்மி பண்றேங்க. ஒரு 450 ரூபாய் கொடுங்க போதும். ஆடி ஆஃபர்ல போது பாத்துக்கோங்க, அதனாலதான் 450 ரூபாய். உங்க வீட்டு பக்கத்துல யாருன்னு கேட்டா 500 ரூபான்னு சொல்லுங்க, சரியா? ஏன்னா இதுல கலந்துருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியானது பாத்துக்கோங்க, எங்கேயுமே கிடைக்காதது. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ஆர்டர் எல்லாம் போட்டு வாங்கினது பாத்துக்கோங்க, அதனாலதான் 500 ரூபாய் சொன்னேங்க. அப்படியாம்மா? அப்ப ஒரு நாள்லயே அக்கா பல